பல்வேறு மட்டங்களில் அநீதிகளுக்கும் வன்முறைகளுக்கும் உட்படும் தரப்பினராக பெண்கள் காணப்படுகின்றனர். இத்தகைய வன்முறைகளுக்கும் அநீதிகளுக்கும் எதிராக முன்னெடுக்கப்படும் ஒரு வேலை திட்டம் குறித்து அடுத்து நாம் பார்க்க போகின்றோம். உலகெங்கிலும் போலவே இலங்கையிலும் வன்முறைகளினால் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் பெண்கள் என்பதை பல்வேறு புள்ளி விவரங்கள் ஊர்ஜிதம் செய்கின்றன. நகரங்களில், கிராமங்களில், வீடுகளில், வேலைத்தலங்களில், அகதி முகாம்களில், வாகனங்களில், ஏன் வீதியிலும் கூட பெண்கள் வன்முறைகளை நாளாந்தம் சந்திக்கின்றனர். இலங்கையில் குடும்ப வன்முறைகளுக்கும் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கும் பலவந்த வேலை வாங்கல்களுக்கும் விலைமாதர் பணிகளுக்கும் கடத்தல்களுக்கும் பெண்கள் ஆளாகின்றனர். இந்த வன்முறைகள் குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்திற்கோ எல்லைக்கோ மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. இது நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் பரவி வியாபித்து நிற்கின்றது. இந்த வன்முறைகளுக்கு இனமத மொழி வேறுபாடுகளின்றி அனைத்து பெண்களுமே முகம் கொடுக்கின்றனர். எனினும் பெரும்பாலும் பெண்கள் முகம் கொடுக்கும் இந்த வன்முறைகள் மறைக்கப்படுகின்றன. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் உண்மையில் அனைவரையும் வேதனைக்கு உட்படுத்துகின்றன. உடனே செயற்படுங்கள். பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். இந்த கருப்பொருளின் அடிப்படையில் பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகளுக்கு எதிரான மன்றம் 16 நாள் வேலை திட்டத்தினை முன்னெடுத்துள்ளது. நவம்பர் 25ஆம் தேதி ஆரம்பமான இந்த நடவடிக்கை இம்மாதம் 10ஆம் தேதி நிறைவு பெற இருக்கின்றது. பல அரசு சார்பற்ற அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் பால்நிலை அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான நிலையத்துடன் இணைந்து இந்த வன்முறைகளுக்கு எதிரான பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். பெண்களுக்கு எதிரான வன்முறையை நிறுத்துங்கள் என்ற செய்தியினை குறிக்கும் ஸ்டிக்கர்கள் நாடு பூராகவும் இயங்கும் பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டிகளில் ஒட்டப்பட்டுள்ளதோடு வன்முறைகளற்ற பெண்களது வாழ்க்கையை கட்டியெழுப்ப அனைவரும் முன்வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. வெலிகமை பிரகடனம் ஓர் மீளாய்வு. கலையும் சமகால அரசியலும்.